ஐயா, நீங்க வாட்டுக்கு கடனை வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நான் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே வட்டி பில்லு வரும், கடன் பில்லு வரும். அதை கட்டுவேனா, இந்த பக்கம் நான் கரண்ட் பில்லை ஏற்றுவேனா, இந்த பக்கம் வரியை போடுவேனா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எடப்பாடி ஐயா அப்படியே சீமான் ஐயா மாதிரியே சும்மாவே கத்துவார்ல, இப்பயும் அப்படித்தான் கத்துறாரு. சிஎம்மாவே ஆயிட்டார் போல் இருக்கு. பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக் கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.